அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு முன்னாடி வாசித்த ஒரு காட்சிப்படுத்துதல் நினைவுக்கு வந்தது. நடிகர் NSK என்று அழைக்கப்படுகிற NS கிருஷ்ணன் அவர்களோட சம்பந்தப்பட்ட காட்சி. அது திரைப்படத்தில் வந்த காட்சியா இல்லை அவரது வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியான்னு தெரியல. அவர் சொன்ன ஒரு சின்ன பொய் ஒரு சிறுவனை அவருடைய வாழ்விலிருந்து எப்படி மறைமாற்றியது என்றதுதான் அந்த காட்சி. அதை தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலான்னு இருக்கோம். ஒரு பொய் எப்படி சார் மாத்தோம்னு நீங்க கேட்கலாம். பொய்மையும் வாய்மை உடைத்தேன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பொய் வாய்மையாக்கும், ஒரு உண்மையாக கூட மாறும். அந்த பொய்யினால் ஏற்படுகிற நன்மை இருந்தால், பிறருக்கு ஒரு தீங்கு விளைவிக்காத ஒரு நன்மை இருந்தால் அந்த பொய்யும் வாய்மை தான் வள்ளுவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பொய்யை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க போலாம். ஒரு தெருவில் ஒரு வீடு பூட்டி இருக்கு. வீட்டுக்குள்ள ஆட்கள் இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வெளியில இருக்க கேட்ல ஒரு பூட்டு தொங்குது. அதை ஒரு சிறுவன் திருடிக்கிட்டு களவாண்டுக்கிட்டு தெருவில் ஓடுறான். அந்த தெருவில் மறுமுனையில NSK வந்துகிட்டு இருக்காரு. அவர் இந்த காட்சியை பார்த்துடுறாரு. அவன் அந்த வீட்டுல இருந்து பூட்டை திருடுறத பார்த்துடுறாரு. அந்த சிறுவனை பிடிச்சி என்ன பண்ணுன கேட்டேன். அவன் பதட்டமாயி உண்மையை ஒத்துக்கிட்டான். நான் அந்த வீட்டுல இருந்து பூட்டை திருடிட்டேன் என்ன ஒத்துக்கிட்டான். எதுக்கு இந்த பூட்டை போய் திருடின நீ? என்னன்னு, ரொம்ப பசி, இது இரும்பு பூட்டு, இதை கொண்டு போய் நான் ஒரு எடைக்கு போடுறேன்னா ஒரு 2 ரூபா கிடைக்கும், என் பசியை நான் போக்கிக்கிடுவேன் என்று சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிருக்கும் போது அந்த வீட்டோட முதலாளி வெளியே வந்துட்டார். அந்த வீட்டோட ஓனர் வெளியே வந்து அவர் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டாரு. இந்த பையன் கையில பூட்டு இருக்குன்றதையும் கவனிச்சிட்டாரு. அவர் நேரம் வர்றாரு NSK கிட்ட. NSK கையும் கவுமாக அந்த சிறுவனை ஒரு கையில வச்சிருக்காரு, ஒரு கையில பூட்டை வச்சிருக்காரு. அவர் பக்கத்துல வரவுமே டக்குன்னு NSK என்ன செஞ்சாருன்னா, இந்த பையனோட பதட்டத்தை பார்த்துட்டு, இந்தாங்க உங்க பூட்டு, இது தேடிதான் வந்தீங்களான்னு. ஆமா, உங்க கையில எங்க வீட்டு பூட்டு இருக்கே, அதை பார்த்துனே தான் வந்தேன்னு. இந்தாங்க உங்க பூட்டு, இந்த பையன் திருடுறானான்னு அவர் கோபமா வர்றாரு. கோபமா வந்தனே, இல்ல இல்ல இல்ல, ஒரு திருடி இந்த பூட்டை திருடிட்டு ஓடுனா, இந்த பையன் தான் அந்த திருடனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டேன், அந்த பூட்டை பறிச்சுட்டோம், அவன் ஓடிட்டாங்களை விட்டுட்டு. இந்த பூட்டை கிடைக்கிறதுக்கு பெரும் போராட்டம் பண்ணது இந்த பையன் தான். அந்த பையனோட சாகசத்தை பாராட்டி அவனை ஒரு வெகுமதி கொடுங்க, ஒரு 2 ரூபா கொடுங்க, அவனுக்கும் அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், உங்களுக்கும் பூட்டு கிடைச்ச மகிழ்ச்சி இருக்கும், அவனுக்கும் இதனால் ஒரு வெற்றி பெற்ற மகிழ்ச்சி இருக்கும், கொடுங்கன்னு அவர் அந்த 2 ரூபாயை கொடுத்துட்டு இந்த பூட்டை வாங்கிட்டு போயிடுறாரு. அந்த பையன் அந்த 2 ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் மனசுல ஒரு மாற்றம் வருது. வாழ்வதற்கு திருடினால்தான் வாழ வேண்டும், வாழ முடியும் என்பது இல்லை. வேற ஏதாவது ஒரு நல்லதை, பிறருக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்தால் கூட இந்த சமூகம் நம்மளை அங்கீகரிக்கும், அதன் மூலமாக கூட நம் வாழ்வை மேம்படுத்தலாம் என்ற ஒரு சின்ன மடைமாற்றம் வருகிறது. NSK சொன்ன ஒரு பொய் ஒரு சிறுவனின் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. அவன் மனதளவில் திருந்தி பிறருக்கு உதவுகிற மனப்பான்மையை கொண்டவனாக அந்த தெருவை கடந்து செல்கிறான். இப்படிதான் அந்த காட்சி முடியுது. ஒரு சின்ன பொய் தான். நாம ஒருத்தரை பிடிச்சனே அவனோட குற்றத்தை கண்டுபிடிச்சு அவனை தண்டிக்க தான் நம்ம எல்லாரும் முற்படுகிறோம். அப்படி இல்லை, அந்த குற்றத்தை அவன் உணர்ந்து விட்டால் போதும், அவனை மன்னிப்பதும் அவனை மடைமாற்றுவதும் தான் மிக முக்கியமானது. அவனை குற்றவாளியாகவே நிலைநிறுத்துவது இந்த சமூகத்தின் பேர் அவலம் இந்த காட்சி நமக்கு உணர்த்துகிறது. குற்றவாளிகளிடமிருந்து குற்றத்தை நீக்குவதுதான் நம் கடமையாக இருக்க வேண்டுமே தவிர ஒருவரை குற்றவாளியாக ஆக்குவது நம்முடைய வேலையாக இருக்கக்கூடாது. NSKவின் இந்த காட்சியிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான்.